ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு பென்ச் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னா, அதாவது மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் ஆர் மோஷன் கிராஃபிக் டிசைனர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோஷன் டிசைனர் ஆகிறதுக்கான ஒரு ரோட் மேப்பாக இருக்க போதுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல மோஷன் டிசைன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை, அதாவது ஒரு கம்பெனியோ இல்லை அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கோ, அதாவது ஒரு பர்சனுக்கோ அவங்களுடைய ஐடியாவையோ இல்லை அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு அனிமேட்டட் ஃபார்மேட்டில் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரெடி பண்ணுறவங்க தான் மோஷன் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் டெக்ஸ்ட் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லுவாங்க, ஆர் ஐகான்ஸ், ஆர் கேரக்டர்ஸ் வச்சு விஷுவல்ஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அந்த மோஷன் கிராஃபிக்ஸில். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இது எந்தெந்த ஃபீல்டில் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஃபிலிமில் இருக்குது. ஃபிலிமில் கூட இப்போ சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவர் இண்டஸ்ட்ரியல் சைட் பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்குது. அண்ட் ஐடியில் மெயினாகவே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கான்செப்டாக இருக்கட்டும், அவங்களுடைய கிளைண்ட்டுக்கோ இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்குகிற கஸ்டமருக்கோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஏரியாஸில் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் மோஷன் கிராஃபிக்ஸ்னா என்ன அப்படின்றது. பட் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே, இது பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டான இடத்துல இருக்கீங்க. கவலையே வேண்டாம். இப்போ அது நம்ம எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பேசலாங்க. ஸோ சாம்ஸ், முதல் விஷயம், உங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கரியர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஆர்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு கிராஃப்ட் ஒர்க் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம பேசிக்காக பண்ணுற டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்க டிரைவிங்காக இருக்கலாம், இல்லை குக்கிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்த மாதிரி தான் மோஷன் கிராஃபிக்ஸுமே. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். மோஷன் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, எனக்கு இந்த டூல் தெரிஞ்சால் போதும், அதோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். பட் அது தப்புங்க. நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அந்த டூலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அந்த டிசைனோட ஃபண்டமெண்டல்ஸ், கலர் தியரியாக இருக்கலாம், இல்லைனா கம்போசிஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டைப்போகிராஃபி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஏன் ப்ரோ நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்? ஸோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா, மோஷன் டிசைனுக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக அந்த கலரை யூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த இடத்துல இந்த கலரை யூஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்பாங்க, எல்லாருமே டிசைன் நாலேஜோட வரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறவங்களோ இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனிலோ கண்டிப்பாக அதை பற்றி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் மேபி யோசிக்கலாம், ஓகே இதெல்லாம் நான் கற்றுக்கணுமா, எங்கே போய் நான் கற்றுக்கிறது, ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, எதுவுமே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை இங்கே ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றின பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, அதோட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய சாஃப்ட்வேர் தான். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், அதாவது எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அண்ட் 3Dயும் நீங்கள் கை வைக்க போகிறீங்க அப்படின்னா அண்ட் மோஷன் டிசைன் தெரிஞ்சுக்கும் போது லைட்டாக 3D நாலேஜ் இருக்கிறது நல்லதான். ஸோ 3D கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சினிமா 4D ஆர் பிளெண்டர், இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், சினிமா 4D ஆர் பிளெண்டர். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 200+ வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இதை வச்சு நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் டிசைன் ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், ஆர் உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிற விஷயம், ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கரியர்லேயும் நீங்கள், அதாவது அந்த கரியரோட க்ரோத்லேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சாம்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான். ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஷன் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்குமே
எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, லைக் ஃபார்மட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேர் வந்து மினிமலிஸ்டிக்கான லைக் மோஷன் கிராஃபிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் ஃபங்கியாக இருக்கும், லைக் ரொம்ப கலர்ஸ் அண்ட் ரொம்பவே ஒரு செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது, ஸோ என்ன மாதிரிப்பட்ட ஃபார்மட்ஸ் இருக்குது, லைக் என்ன நம்மளுடைய ஓன் ஸ்டைலை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடியோஸையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வேரியஸ் டைப் ஆஃப் வீடியோஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இப்போ வந்து லேர்னிங் பீரியடில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த டைம் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி என்ன புதுசாக க்ரியேட் பண்ணலாம், என்ன வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண கற்றுக்கோங்க. லைக் மோஷன் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறத முக்கியமான ஒரு கோலாக வச்சுட்டு இந்த லேர்னிங் பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அண்ட் அதை வச்சு ஒரு லைக் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நீங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, அதாவது ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறீங்க. அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் அண்ட் உங்களுடைய ஸ்கில் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், இந்த மாதிரிப்பட்ட அனிமேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவேன் நீங்கள் சொன்னால் அவங்க அதை வந்து எப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுக்கலாம், லைக் ஒரு ஃபைல் கொடுத்து இது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அனிமேஷன் பண்ணி காமிங்கன்னு சொல்லலாம். பட் அது எல்லாமே ஒரு நார்மலான விஷயந்தான். ஓகேங்களா, பட் உங்களை வந்து யூனிக்காக காமிக்கணும், உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தோன்னே வாவ் செமையாக இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து, அதாவது நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஒர்க்ஸை வந்து ஒரு சின்ன வீடியோவாவோ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் லைக் பிஹான்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் உங்களுடைய ஓன் வெப்சைட்ஸ் wix.com weebly.com, ஸோ இந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணியோ நீங்கள் வந்து தாராளமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுடைய ஒர்க் அண்ட் உங்களுடைய ஸ்கில் என்ன அதை வந்து லைக் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பெனிஸ்க்காக இருக்கட்டும் ஆர் மற்ற லைக் கிளைண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோன்னு சொன்னீங்க, போர்ட்ஃபோலியோனா என்ன அண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது அண்ட் பிஹேன்ஸ்ன்னு சொன்னீங்க, அதில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயம், போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணிக்கோங்க, பட் ஸ்ட்ராங்கான அட் த சேம் டைம் ப்ரெசென்டபிளான ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நெட்வொர்க் அண்ட் கொலாபரேஷன் தான். ஸோ இது என்ன நெட்வொர்க் கொலாபரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க, பட் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு பர்சன் தேவைப்படுது, லைக் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப், நீங்கள் பிஹேன்ஸ் அவர் வந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் இப்போ வந்து ஜாயின் ஆகிருப்பீங்க பார்த்தீங்களா, லைக் அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்யூனிட்டியில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக ஜாயின் ஆகணும். ஸோ என்னென்ன கம்யூனிட்டிஸ் இருக்குது, மோஷன் கிராஃபிக்ஸ் ஈவெண்ட்ஸ் எதாவது நடக்குதா, ஆர் மோஷன் கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து கொலாப் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் கொலாப் இன் த சென்ஸ் நீங்கள் அவங்க கூட போய் வீடியோஸ் எடுக்கணும் ஆர் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் நேரம் போய் பேசலாம். லைக் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ன இருக்குது, இந்த ஃபீல்டில் வந்து எப்படி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆர் இண்டஸ்ட்ரியில் இப்போ எந்த மாதிரிப்பட்ட ஒரு அனிமேட்டரை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் உங்களுடைய லைக் ஸ்கில் ஆர் வந்து உங்களை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் கொலாப் பண்ண பாருங்கள், உங்களுடைய நெட்வொர்க் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் அண்ட் கொலாபரேட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, லைக் ஒருத்தங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஹாய், லைக் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி ஹாய் ப்ரோ ஹாய் அப்படின்னு போகாமல் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக, பிகாஸ் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஓகேங்களா, கொஞ்சம் சீரியஸான பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் டீசெண்டாக லைக் ப்ரொஃபஷனலாக எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, லைக் கோல்டு இமெயிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட மெயிலெலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி மெசேஜஸ் எப்படி சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது, ஏன்னா ஒருத்தருக்குமே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாமா, இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ப்ளகின்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் முந்தின ஸ்டெப்ஸ்க்கெலாம் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த நெட்வொர்க் அண்ட் கொலாபுக்கும், அதாவது இந்த 4வது ஸ்டெப்புக்கும் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது கண்டிப்பாக உங்களுடைய கரியர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது தான். ஒரு ஃபோனுக்கே மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி அப்டேட் கொடுத்துட்றாங்க,
ஆனால் அந்த அப்டேட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ ஒரு ஃபோனுக்கே அடிக்கடி அப்டேட்ஸ் வருது அப்படின்னா ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிற நமக்கு அந்த அப்டேட்ஸ் ரொம்பவே முக்கியம். என்ன அப்டேட் ப்ரோ வேணும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் கிராஃபிக்ஸ் இந்த ஃபீல்டில் என்னென்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் ஒரு மாதம் ஒரு ஸ்டைல் இருக்குது, அடுத்த மாதம் அதுக்கடுத்த ஸ்டைலாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ என்ன மாதிரிப்பட்ட டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, என்னெல்லாம் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிஹன்ஸாக இருக்கலாம், விமியோவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கிரியேட்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த கிரியேட்டர்ஸ் அப்லோட் பண்ணுற ஒர்க்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரிப்பட்ட கலர் டோன் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எதுக்காக இந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ஸை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு அனிமேட்டராகவோ ஒரு மோஷன் டிசைனராகவோ மட்டும் இருக்க மாட்டீங்க, அதில் ஒரு ப்ரோவாக இருப்பீங்க. ஓகேங்களா, ப்ரோ இன் த சென்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனலிசம் தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கரியரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாம்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறையவே பேசிட்டோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் கற்றுக்கணும், அண்ட் அடுத்தது வந்து நமக்கான ஸ்டைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும், அண்ட் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ, அண்ட் அடுத்து நெட்வொர்க் அண்ட் கொலாபரேஷன், அண்ட் கடைசியாக நம்ம இந்த மாதிரி அப்டுடேட்டடாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட 5 விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம், அண்ட் அடுத்த ஸ்டெப் எங்கே எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாம் பேசிட்டோம். நான் ஒரு ஜென்ரலான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் இது ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். ஓகேங்களா, ஓகே நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நாளைக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னா நோ, கண்டிப்பாக கிடைக்காது. ப்ராக்டிஸ் இட். ஓகேங்களா, லைக் பேசிக் கற்றுக்கிறதே நமக்கு வந்து இப்படி ஒரு 1 month ஆயிரும். நான் ஓப்பனாக பேசுகிறேன், 1 monthக்கு மேலேயே ஆகும். ஸோ நீங்கள் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிங்க. மேபி இப்போ நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு ஜாபில் இருந்துட்டு மோஷன் கிராஃபிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வரலாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு இருப்பீங்க. நீங்கள் தாராளமாக வரலாம். பட் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு டிசைன் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ மேபி நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 1 year இருக்குது ஜாப் போகிறதுக்கு அப்படின்னா பெஸ்ட்டான டைம். ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சொன்ன எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் திருப்பி அனலைஸ் பண்ணி பார்த்து எந்த இடத்துல இன்னும் நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் சீரீஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய லைக் 200+ வீடியோஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தோட லிங்க்ஸுமே லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைக் நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட முடியாது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரீயான ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வேணும், நம்ம டுட்டோரியலில் சொன்ன ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சான்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, பிஹன்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.